பாலைவனத்தில் கடவுளின் அற்புத ஏற்பாடு. நீண்ட காலத்திற்கு முன்பு இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்த எகிப்தை விட்டு வெளியேறி கடவுள் அவர்களுக்கு வாக்களித்த புதிய நாட்டுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் பாலைவனத்தில் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அது ஒரு நீண்ட பயணம். விரைவில் அவர்களிடம் இருந்த உணவு தீர்ந்துவிட்டது. எனவே மக்கள் மிகவும் பசியாக இருந்தனர். அவர்கள் தங்கள் தலைவர்களான மோசே மற்றும் ஆரோனிடம் முறையிடத் தொடங்கினர். எங்களை ஏன் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தீர்கள்? எங்களுக்கு சாப்பிட இங்கு உணவும் இல்லை என்று முணுமுணுத்தனர். மோசே கடவுளிடம் வேண்டினார். கடவுள் அவருடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்தார். மறுநாள் காலை ஆச்சரியமான ஒன்று நடந்தது. இஸ்ரேல் மக்கள் கண்விழித்து பார்த்தபோது தரையில் மென்மையான, தட்டையான, மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. அவர்கள் அதை மன்னா என்று அழைத்தனர். அதற்கு எபிரேயத்தில் அது என்ன என்று பொருள். அவர்கள் சாப்பிடுவதற்காக கடவுள் இந்த விசேஷ அப்பத்தை விண்ணகத்திலிருந்து அனுப்பியிருந்தார். ஒவ்வொரு நாளும் போதுமான மன்னாவை மட்டும் சேகரிக்கும்படி கடவுள் மக்களிடம் கூறினார். அவர்கள் ஓய்வு நாளான கடவுளின் நாளன்று எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதால் ஓய்வு நாளுக்கு முன்பு அடுத்த நாளுக்கு தேவையான உணவை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், மற்ற நாட்களில் அன்றைக்கு தேவையான உணவை தவிர அதிகமாக எதையும் சேமிக்கக் கூடாது என்றும் கூறினார். சிலர் கூடுதலாக சேமிக்க முயன்றபோது அது புழுக்கள் வைத்து நாற்றமெடுத்தது. மன்னா வெண்ணிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்று சுவையாயும் இருந்தது. அது அவர்களை பசியடையாமல் காத்தது. மன்னாவுடன் கூட மக்கள் இன்னும் அதிகமாக இறைச்சியையும் விரும்பினர். அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது இறைச்சி உண்டதை நினைத்து மீண்டும் முறையிட்டனர். கடவுள் அவர்களின் முணுமுணுப்பை கேட்டு அவர்களுக்கு இறைச்சியை அனுப்புவதாக உறுதியளித்தார். அன்று மாலை ஒரு பெரிய காடை கூட்டம் முகாமுக்குள் பறந்தது. இதனால் மக்கள் பறவைகளை பிடித்து இறைச்சி சாப்பிட முடிந்தது. இஸ்ரேல் மக்கள் மற்றொரு பிரச்சனையை எதிர்கொண்டனர். அவர்களிடம் குடிக்க தண்ணீர் இல்லை. அவர்களுக்கு மிகவும் தாகமாக இருந்ததால் மீண்டும் புகார் செய்ய ஆரம்பித்தனர். மோசே உதவிக்காக கடவுளிடம் வேண்டினார். கடவுள் மோசேயிடம் அவரது கோலை எடுத்து ஓரேபு என்ற இடத்தில் ஒரு பாறையை அடிக்கச் சொன்னார். மோசே இதைச் செய்தபோது பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது. எல்லாருக்கும் குடிக்க தண்ணீர் கிடைத்தது. இஸ்ரேலர்களின் எல்லா பிரச்சனைகளிலும் கடவுள் அவர்களுடன் இருப்பார் என்றும் அவர்களை கவனித்துக் கொள்வார் என்றும் காட்டினார். அவர் வானத்திலிருந்து மன்னாவையும் இறைச்சிக்காக காளைகளையும் பாலைவனத்தில் வாழ பாறையிலிருந்து தண்ணீரையும் வழங்கினார். பாலைவனத்தில் தங்கள் பயணத்தின் மூலம் இஸ்ரேலர்கள் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தை பற்றிய ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டனர். அவர்கள் பசியாகவும் தாகமாகவும் இருந்தபோதும் கடவுள் அவர்களுக்கு அற்புதமான வழிகளில் உதவி செய்தார். அவர் வானத்திலிருந்து மன்னாவையும் இறைச்சிக்காக காளைகளையும் பாறையிலிருந்து தண்ணீரையும் அனுப்பினார். இந்த அற்புதங்கள் இஸ்ரேலர்களுக்கு கடவுள் எப்போதும் அவர்களுடன் இருக்கிறார் என்பதையும் அவர்களின் தேவைகளை கவனித்துக் கொள்கிறார் என்பதையும் காட்டியது. எனவே நம் சூழ்நிலை எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் கடவுள் நம்மை கவனித்துக் கொள்வார் என்று நம்பலாம் என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் கடவுள் மீது விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் தனது சொந்த விசேஷமான வழியில் நமக்கு தேவையானவற்றை வழங்குகிறார். எனவே கடவுள் மீது முழுமையான விசுவாசம் கொண்டவர்களாய் வாழ்வோம். இறைவனில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவோம். எந்த ஒரு தோல்வியையும் இயலாமையும்
ஏமாற்றத்தையும் தாண்டி நம் இறைவன் மீது நாம் கொண்ட நம்பிக்கையை முன்னிறுத்தி அதை எதிர்கொள்வோம். நம்மிடம் இல்லாத ஒன்றை எண்ணி முறையிடுவதைக் காட்டிலும் நம்மிடம் இருக்கும் நல்ல குடும்பம், நல்ல உடல் நலம், நமக்கு இறைவன் அள்ளி தந்த திறமைகள், நமக்கு இறைவன் அளித்த ஒவ்வொரு புதிய நாட்கள், இவை அனைத்திற்கும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். குறியுள்ள நம்மை நிறையுள்ளவர்களாய் மாற்றும் அன்பு தந்தையிடம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். இதை நாம் செயல்படுத்துவது மட்டுமன்றி நம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். அடுத்த தலைமுறை நம்பிக்கையின் தலைமுறையாக வளரும். நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.